வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் 10th 11th 12th பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப கைவிட்டு என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 5 நாள் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போ வரைக்கும் நான் புக்கே தொடலக்கா, சுத்தமாக நான் படிக்கவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை, என்னால் எப்படி நான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், என்னால் பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் எப்படி படிக்க போகிறேன், எப்படி நான் டைம் மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஜஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இனிமேல் படித்தா 480 + 500 இல்லாது 580 + 600 வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது முழுக்க உங்களுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சா அது நடக்குமா நடக்காதான்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு 5 நாள் தான் இருக்குது. நான் புக்கே எடுக்கலை, நான் எப்படி மார்க் வாங்க போகிறேன், ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிடுவணும், என்னை ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுவாங்க, அடுத்து நான் என்ன படிக்க போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அதாவது யோசிக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் 100% இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கான்ஃபிடென்ஸோடு இந்த ஒரு காரியம், எந்த காரியமாக இருக்கட்டும், படிப்பு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், கான்ஃபிடென்ஸாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸில் தான் முடியும். ஸோ அதனால் உங்கள் கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க. 5 நாள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. 5 நாள் இருக்குது, அந்த 5 நாளும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணால் நல்ல மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலை நீங்கள் தான் என்ன பண்ணணும், பூஸ்டப் பண்ணணும். அது எப்படின்னா, இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஸ்டப் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை விடக்கூடாது. அந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு தைரியம் இருக்குது, நான் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சா மட்டும் போதுமா, படிக்கவும் செய்யணும். ஸோ கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது, அதே போல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் இமிடியேட்லி. நான் இப்போ வரைக்கும் படிக்கிறேன், இனிமேல் நான் படித்து மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்போவே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ யோசித்து டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் இமிடியேட்லி. எந்த நிமிஷமாக இருந்தாலும் சரி, எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, உடனே ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோன்ட் ஸ்கிப் அ ஷெட்யூல். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் இப்போ 5 நாளைக்கு ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் ஒரு ஷெட்யூல் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ஷெட்யூல் போட தெரியலனா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது டெய்லியும் எந்தெந்த டைமுக்கு இந்தந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் அந்த மாதிரி நான் அலாட் பண்ணுறேன். ஃபார் ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், ஃபார் லீவ் டேஸாக இருக்கட்டும். ஸோ அந்த ஷெட்யூலை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஷெட்யூலை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி போட தெரியல, இல்லை எனக்கு போட தெரியும் ஷெட்யூல் எனக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டு படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். யோசித்து டைமை வேஸ்ட் பண்ணுற டைமில் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பி ஹெல்த்தி, பி ஹைட்ரேட். நிறைய பேர் ரொம்ப யோசிச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்களே தவிர படிக்கவும் மாட்டீங்க, உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கவும் மாட்டீங்க, சாப்பிடவும் மாட்டீங்க, தண்ணி குடிக்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு இப்போவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு எக்ஸாம் வரைக்கும் நம்ம உடம்பை நம்ம நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நல்லா சாப்பிடுங்க, தண்ணி நிறையா குடிங்க. வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி நல்லா குடிங்க. தண்ணி ஏன் குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன படிக்கிறதா இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தண்ணி நிறையா குடிங்க, பி ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேரத்தை வீணாக்காதே, உன் வாழ்க்கை வீணாகிவிடும். ஸோ நீங்கள் இப்போ நான் இன்னும் படிக்கவே இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் யோசிக்கிற நிமிஷம் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அல்லவா? இப்போது யோசிச்சு இன்றைக்கி யோசிப்பீங்க, அடுத்து நாளைக்கு இதே தான் யோசிப்பீங்க, நாளானைக்கும் இதே தான் யோசிப்பீங்க. யோசிச்சு என்ன ஆகும், டைம் தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ யோசிக்கிறது நிறுத்துங்க. இருக்கிறது கம்மியான நாள், ஆனால் அதையும் நம்ம என்ன நினைக்கணும், அதுவும் நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கணும். 5 நாள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட்டு 5 நாள் இருக்குது, அந்த 5 நாளில் நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நேரத்தை வீணாக்காதே, உன் வாழ்க்கை வீணாகிவிடும். நெக்ஸ்ட்
ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. இப்போது நீங்கள் கடிகாரத்தை பார்த்தீங்கன்னா டைம் மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன். ஒன்று உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. யோசிச்சு ஒரு மணி நேரம் போகிறது தெரியாது, 2 மணி நேரம் போகிறது தெரியாது. அடுத்து இன்ஸ்டா போவீங்க. இன்ஸ்டா போனீங்கன்னா இன்ஸ்டா அப்படியே போயிடும். ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போது யோசிக்கும் போது நம்ம என்ன சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்போம். ஃபோன் எடுத்தால் என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டாகிராம் போவோம். இன்ஸ்டாகிராம் போனோம்னா அது டைம் போகிறதே தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தங்க யூடியூப் பார்ப்பாங்க. ஸோ அப்படியே டைம் போகிறதே தெரியாது. ஸோ அதனால் இருக்கிற 5 நாளாக இருந்தாலும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் டைம் இருக்குது இன்னும். ஸோ அவங்க இப்போவே அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. நெக்ஸ்ட்டு, தன்னம்பிக்கையுடன் செயல்படு, வெற்றி நிச்சயம். எந்த ஒரு விஷயமும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸில் தான் முடியும். ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு பலனும் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் தான் மைண்டை செட் பண்ணும். நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன். 5 நாள் இருக்குது. அந்த 5 நாளில் நான் இவ்வளோ போர்ஷன்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ இந்தளவுக்கு நான் கவர் பண்ணேன்னா கண்டிப்பாக என்னால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் மைண்டை நீங்கள் செட் பண்ணுங்கள். சின்ன சின்ன கோல் செட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே இந்த டைம்குள்ளே இது முடிக்கணும். அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு லெசன் முடிக்கணும், 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு லெசன் முடிக்கணும். அந்த மாதிரி உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கடினமான நாட்கள் தான் கலங்காதே. கஷ்டமாக தான் இருக்கும். இன்னும் 5 நாள் தான் இருக்குது. எக்ஸாம் வந்துருச்சு. கஷ்டமாக தான் இருக்கும். இவ்வளோ நாள் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம், ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருந்திருப்போம், நிறைய விளாண்டுட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போது கஷ்டமான நாள் தானே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கஷ்டமான நாள்லேயும் நம்ம கொஞ்சம் நம்ம லைஃபுக்காக தானே டைம் ஒதுக்குறோம். ஸோ அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வேல்யூபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் கவனத்துடன் துணிவுடன் செயல்படு. இந்த கஷ்டமான நாட்கள் தான் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் இந்த கஷ்டமான நாட்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தான் அந்த கஷ்டமான நாட்கள். அந்த கஷ்டமான நாட்கள்லையும் நம்ம கவனத்தோடவும் துணிவுடனும் செயல்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் உங்களை யார் கேட்க போகிறா? ஜாலியாக இருக்கலாம் நம்ம வாட்டுக்கு. ஸோ அதனால் இந்த கொஞ்ச நாள், இவ்வளோ நாள் நம்ம ஜாலியாக இருந்திருப்போம். ஒரு சிலர் ஜாலியாக இருந்திருக்கலாம், ஒரு சிலர் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதாவது நம்ம கோலை அடையிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அந்த கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நல்ல மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நாள் அப்பா அம்மா செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான் அது. ஸோ அதனால் கொஞ்ச நாள் மட்டும் நம்ம செலவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு, இந்நாட்களை உன்னை மிகச்சிறந்த மனிதராக்கும். அது என்னமோ உண்மைதான். கடினமான நாட்கள் தான் கலங்காதே, கவனத்துடன் துணிவுடன் செயல்படு, இந்நாட்களை உன்னை மிகச்சிறந்த மனிதராக்கும். அதாவது இந்த கொஞ்ச நாள் நீ ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாமா? நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் உனக்கு ஒரு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும், நல்ல இதில் கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமில் தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். கை உன் கையில். அதாவது யார் என்ன சொன்னாலும் சரி, இப்போது நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, அதே போல் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நினச்சது தான் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இதில் எனக்கு எப்படியோ போனால் எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பாருங்கள், தாராளமாக நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ இருங்க. அவ்வளோதான். உன் வாழ்க்கை உன் கையில். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.